ஓகே, ஷேர் பண்ற ஸ்க்ரீன் நான். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கறது கேன்ஸ்லிம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஸ்க்ரீனிங் அந்த ஸ்க்ரீனரில் பார்க்கும்போது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து கேன்ஸ்லிம்மு, இன்னும் வந்து பெட்ரா மறந்துடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ கேன்ஸ்லிம் இன்வெஸ்டிங் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு கேன்ஸ்லிம் இன்வெஸ்டிங் வந்து இப்போ இந்த வந்து இது யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா வில்லியம் ஓ நைல்ன்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வில்லியம் ஆக்சுவலா ஓகே, ஆக்சுவலா வாரன் பஃபட், பீட்டர் லிஞ்சுக்கு அப்புறமா அந்த அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து வில்லியம் பேரும் இருக்கு. ஸோ ஹி ஆல்சோ a வெரி சக்சஸ்ஃபுல் மேன் இன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸோ அவர் தான் இந்த கண்டுபிடிச்சாரு. ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலா. இப்போ நான் நிறைய டெய்லி ஒரு 1 hour வீடியோ பார்க்கும்போது அதுல இந்த நேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே ஓகே. கேன்சலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அ க்ரோத் இன்வெஸ்டிங். இது வந்து ஒரு ஹை க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த கேன்சலிங் சொல்றது. கேன்சலிமோட பேக்ரவுண்ட் என்னன்னா, நான் வந்து கொஞ்சம் பிளெயினாக டக்குன்னு போட்ட பிபிடியில். ஸோ டைம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ கேன்சலிங் பேக்ரவுண்ட் வந்து அதாவது டெவலப் பண்ணது வில்லியம் அவர். ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டாக்ஸை வந்து அவர் அனலைஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணார், மெயினாக வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல். சில பேர் வந்து வரும் ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்து வாங்குவாங்க, சில பேர் டெக்னிக்கல் மட்டும் பார்த்து வாங்குவாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரோத்து, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் மூணுமே ஒரு காம்பினேஷனில் வச்சு வாங்கியிருக்காரு. ஸோ ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் ரெண்டுமே பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹை க்ரோத் வந்து கொடுத்துருக்குன்னு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதில் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஹவு டு மேக் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து வித் காம்பினேஷன் ஆஃப் போத் ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா டு ஐடென்டிஃபை தி ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் அண்ட் பை இட். இது என்னன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷனு. ஆக்சுவலாக வந்து டிஐஐ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. அவங்க பண்றதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரொம்ப அதிகமாயிடும். அவங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கும், ஒரு கேப் இருக்கும். அங்க வந்து நம்ம டெய்லி பாக்குறோம், நீங்க கூட ஷேர் பண்ணுவீங்களா? ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிருக்கணும். ஆமா, எப்பயும் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேர், அந்த பிராண்ட் நேமே நமக்கு தெரியாது. அது நம்ம இன்விசிபிளா இருக்கும் அந்த ஸ்டாக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வாங்குவாங்க. அவங்க பல்கா வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாக் கொஞ்சம் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங் கிட்ட கொடுத்து அந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் பப்ளிசைஸ் பண்ணுவாங்க. அது பப்ளிசைஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஒரு ஹை ப்ரைஸ்க்கு வந்துடும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் என்ட்ரி ஆவாங்க. அது என்ட்ரி ஆன பிறகு அதுக்கப்புறம் ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிக்கும். ஸோ இது சைக்கிள் மாதிரி. ஸோ இதில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்னன்னா அந்த ஒரு சின்ன கேப்ல we can identify the stocks and buy it. அதான் இந்த ஸ்டாக்ஸோட அப்ஜெக்டிவ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து will work only for bullish market. bearishல ஒர்க் ஆகாது. ஸோ இட்ஸ் செட் டு பி நாட் ஆல் வெதர் ஸ்ட்ராட்டஜி. எப்பவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் புல்லிஷ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் விழுற டைம்லயோ பியரிஷ்லயோ வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. அப்புறமா இது வந்து ஸ்மால் கேஸ் சொல்லுவாங்க, ஜெரோதால ஸ்மால் கேஸ்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸில் வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் 73% கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து யூஎஸ்ல தான் ஒரு பெருசாக பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் வந்து இப்போ இந்தியாவிலேயும் வந்து இந்த இது வந்து பண்ண முடியும்ன்ட்டு காமிச்சிருக்காங்க ஒரு 4-5 இயர்ஸா. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிதானே? ஆமா, இந்த ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக வில்லியம் வந்து ஃபர்ஸ்ட் யூஎஸ் ஸ்டாக் தான் மெயினாக வந்து பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். ஸோ அது அப்புறம் அதுக்கு ஃபேமஸ் ஆன பிறகு இப்போ இந்தியாவிலேயும் அது வந்து பண்ண ஆரம்பிச்சு அங்கேயும் ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து கேன்ஸ்லிம்ன்றது நேம் கிடையாது, இட்ஸ் அக்ரோனைம். அது ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு பிஹைண்ட் ஒரு லாஜிக் இருக்கு, அதை பார்ப்போம். ஓகேங்களா. சி, ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. சி இஸ் நத்திங் பட் கரண்ட் குவார்டர்லி இபிஎஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்து ஒரு ஸ்டாக்கோட வந்து குவார்டர்லி க்ரோத் எப்படி இருக்கு, குவார்டர்லி வந்து ஏர்னிங் பர் ஷேர் அப்படி சொல்லுவாங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா அந்த ஸ்டாக் வந்து அந்த ஏர்னிங்ஸ்னா என்னதுன்னா அந்த குவார்ட்டர்ல அது எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அந்த ஸ்டாக்ல இருந்து, அது வந்து அவங்க அந்த அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவைட் பண்ணாங்கன்னா இபிஎஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு வந்து இவ்வளோ அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இது சின்றது என்னன்னா வி கேன் ஐடென்டிஃபை 25% அது அதிகமாக இருக்கணும் இந்த குவார்டர்லி இபிஎஸ். அது வந்து ஒரு கிரிட்டீரியா இந்த ஸ்ட்ராட்டஜியோட. ஸோ இது இது வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ தே வில் செலக்ட் ஒன்லி த 25% இபிஎஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இபிஎஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேர் சொல்றோம். ஒரு ஷேர்ல இந்த குவார்டர்லி எவ்வளவு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கு, 25% அதிகமா இருக்கு. ஆமா, அதிகமா இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. அதே மாதிரி நம்ம பி ரேஷியோ சொல்லுவாங்களா, பிரைஸ் பெர் ரேஷியோ இஸ் நதிங் பட் ஒண்ணு இல்ல, அது வந்து மார்க்கெட் பிரைஸ் டிவைட் பண்ணி இல்ல மார்க்கெட் பிரைஸ் டிவைட் பை இபிஎஸ், அதான் வந்து ஃபார்முலா. ஓகே. இல்ல அது வந்து நம்ம இப்ப 100 rupees போடுறோம்னா அந்த 100 rupeesல கம்பெனி எவ்வளவு பர்சன்ட் மணி ஏர்ன் பண்றாங்க ப்ராஃபிட் லாஸ், நமக்கு எவ்வளவு பர்சன்ட் வருது, அப்படிதானே? இல்ல பி ரேஷியோ நான் வந்து இது அடுத்த இதுல சொல்றேன். ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்து அடுத்த இது வந்து ஆனுவல் ஏர்னிங்ஸ். ஆனுவல் ஏர்னிங்ஸ் வந்து 25% ஆர் மோர் இருக்கணும். ஆனுவல் ஏர்னிங்ஸ்ன்றது வந்து ஒரு ஒரு 1 இயருக்கான ஏர்னிங்ஸ். ஓகேங்களா. ஸோ அது வந்து 25% அதிகமாக இருக்கணும். அண்ட் வந்து அது 3 to 5 இயர்ஸோ அது வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும் மினிமம். இது வந்து ரெண்டாவது கிரிட்டீரியா. ஆர்ஓஇ வந்து அட்லீஸ்ட் 17% ஆர் ஹையர் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் வந்து இது வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜில. ஸோ அந்த ஸ்டாக் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஆமா, அந்த ஸ்டாக்ஸை வந்து இது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் வந்து இட் வில் கம் அண்டர் கேன்சலிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இது ரெண்டு மட்டும் இல்லை, எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். நான் சொன்னது ரெண்டும். ஓகேங்களா. தேர்டு வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹைஸ். நியூ ப்ராடக்ட்ஸ்னா இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு புது ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. இப்போ ரிலையன்ஸ் வந்து 5G கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு நியூ ப்ராடக்ட். இப்போ ஒரு பார்மா செக்டர்ல ஒரு COVID-19 ஒரு மெடிசனை கொண்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸை கொண்டு வராங்க, அதை வந்து அந்த ஸ்டாக்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. ரெண்டாவது மேனேஜ்மெண்ட். இப்போ ஐடிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஓனர் வந்து சிஇஓ வந்து ஒரு பெரிய ப்ரூவன் கை. முன்னாடி ஐசிஐசிஐல இருந்தாரு, ஹி வாஸ் வெரி ப்ரூவன். இப்போ வந்து ஐடிஎஃப்சி. ஸோ அந்த மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட்ல வந்து நல்லா இருக்கிற பர்சன்ஸை பேஸ் பண்ணியும் எடுத்துப்பாங்க. ரெண்டாவது சர்வீசஸ், எந்த அளவுக்கு அவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 52 வீக் ஹையே. இது ஒரு ஸ்டாக் 52 வீக் ஹையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாக் பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அப்படி பேசி பேசி அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்லா பூம் ஆகும். ஸோ இதை பற்றி வரதெல்லாம் வந்து இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது ஒரு ரீசன். ஆமாம் ஆமாம், அது ஒரு பிரபலமாகும் அது 52 ஹையில் இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து இட் வில் கம் அண்டர் த கேன்சலிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். இதில் என்ன சொல்றாருன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கணும்.
இவர் என்ன சொல்றாருன்னா, இதுல அந்த டேட்டா நான் கொடுக்கல. இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த ஷேர் இருக்கு. அந்த ஸ்டாக்ல வந்து எவ்வளவு பேர் ஷேர் வாங்கியிருக்காங்க இருக்கு. அதுல வந்து 25 மில்லியனுக்கு ஒரு 25 மில்லியன் இருக்கணும், இல்ல அது கீழே இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அதோட டிமாண்ட் கம்மியாயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து எப்பவுமே ஒரு மார்க்கெட்ல டிமாண்டிங்கா இருந்தாதான் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இஃப் நத்திங் பட் இப்போ நீங்க ஒரு ஆனியன்ஸ் வாங்க போறீங்க கடையில. இப்போ ஆனியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காத போது என்ன ஆகும்னா, இப்போ ரெய்னி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் ரொம்ப கிடைக்காது. அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா டிமாண்ட் இஸ் ஹை. அதே மாதிரி நல்ல விளைச்சல் இருக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா இட் வில் ப்ரைஸஸ் கம்ஸ் அரௌண்ட் வெரி லோ. ஸோ அது வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. அவரோட இது என்னன்னா, இட் ஷுட் பி ஒரு 25 மில்லியன் கம்மியாக தான் இருக்கணும் ஷேர்ஸ். அந்த மாதிரி ஒரு சின்ன இது வச்சிருக்காரு. எப்பவுமே வந்து டிமாண்ட் வந்து அந்த ஸ்டாக் டிமாண்ட் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமா இருக்கனால அதோட ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிதானே? ஆமா ஆமா கரெக்ட். ஓகே. இப்போ சேம் ஸோ ஐபிஓ நிறைய பேர் இப்போ சேம் ஐபிஓ மாதிரி தான். இப்போ சேம் ஐபிஓ தான். இப்போ டிமாண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்கிரிப்ஷனே அதான் அந்த கம்மியா ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்கும். டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அதிகமாகுது. ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பேராமீட்டர் வந்து லீடர். ஸோ இவங்க வந்து அந்த மார்க்கெட்ல கொஞ்சம் லீடரா இருப்பாங்க. லீடரா மீன்ஸ் நத்திங் பட் இப்போ ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சிப்லா, அதானி. அதானி சொல்லலாம் சிவாக்கு வந்து. இல்ல ஆக்சுவலா அதானி எப்படி சொல்ல, எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது அதானி பத்தி, அதனாலதான் ஓகே ஷூரா. பட் இது ஒரு என்ன இருக்குன்னா, இந்த இதெல்லாம் நமக்கு பட் இதில் சொல்ற பேராமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐன்றது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆன ஒரு பேராமீட்டர். 20 கீழே இருந்துச்சுன்னா இட் இஸ் லோ, 80க்கு மேல இருந்துச்சுன்னா ஐ ஒரு நல்ல ஸ்டாக் சொல்லுவாங்க, குட்னு சொல்லுவாங்க. 20 கீழே இருந்துச்சுன்னா லோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா ரெண்டுமே இல்லை, நியூட்ரல் சொல்லுவாங்க. ஸோ அவர் இது வந்து 80 இருந்தா குட்டா. ஆமா, அபவ் 80 இருந்தா ஹை, பிலோ 20 இருந்தால் லோ, இதுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா நியூட்ரல் சொல்லுவாங்க ஆர்எஸ்ஐ. ஸோ இதில் வந்து பேசிக் கிரிட்டீரியா என்னன்னா ஆர்எஸ்ஐ வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் 70 இருக்கணும்ட்டு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து லீடர்னா நீங்க வந்து நாட் ஒன்லி டிசிஎஸ் ஒரு நேம் பிராண்ட் மட்டும் நீங்க எடுத்துக்க வேண்டாம். ஒரு மொமெண்டம் இருக்கு, அந்த ஸ்டாக் ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோ இட்ஸ் லீடர். ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கை வந்து ஒரு லீடர் மாதிரி தான். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து சில பிராண்ட் நேம்ஸ் லீடிங்கா இருக்கலாம், சில சில மொமெண்டம் கூட சிலது லீடிங்கா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து மேபி புது ஸ்டாக்கா கூட இருக்கலாம், ஆனா அதோட மொமெண்டம் பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா லீடரா. ஆமா கண்டிப்பா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப். அந்த ஸ்டாக் வந்து என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு, பென்ஷன் ஃபண்டு, ஹெட்ஜ் ஃபண்டு இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இதில் அவர் என்ன சொல்றாருன்னா, மெயின் இது கிரிட்டீரியன் போடலை. இதில் மினிமம் 3 to 10 வரைக்கும் தான் இருக்கணும் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டாக்ஸ்ல வந்து 3 to 10 இன்ஸ்டிடியூஷன் தான் இருக்கணும். ஆமா ஆமா, மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் எல்லாம் சேர்த்து. ஆர் அப்படின்னா நாட் மோர் தேன் 35%. அதான் அவர் சொல்றாரு. ஏன்னா இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இந்தியால 40 இருக்கு. 40 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 30 மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க போர்ட்ஃபோலியோ பார்த்தா. ஆமா, ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணிருக்கணும். அதுலயும் வந்து சில ஸ்கோப் இருக்கு, ரொம்ப பண்ணிடக்கூடாது. பர்சன்டேஜ் இதுக்குள்ள இருந்தா ஓகே அப்படிதானே? பர்சன்டேஜ் ஆமா, 3 to 10 or 35. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா
அப்புறம் ஒன்று சாரி, இன்ஸ்டியூஷன்றது இது ஓகே. ஓகே, லாஸ்ட்டாக எம் இருக்கு. எம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷன். நான் சொன்ன மாதிரி இட் வில் ஒர்க் ஒன்லி ஃபார் த புல்லிஷ் மார்க்கெட். ஸோ ஸோ இது பியரிஷ் மார்க்கெட்டில் இது யூஸ் பண்ண வெளியே முடியாது. வர்றது பெஸ்ட். ஆமாம், யூஸ் பண்ண முடியாது, இது அவ்வளோதான். ஸோ ஸோ பியரிஷ் மார்க்கெட்டில் கேஷ் அக்யூமுலேட் பண்ணுங்க, புல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் என்னன்னா நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி நம்ம ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை வச்சுட்டு அதுல இருந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து பை பண்றோம். அந்த மாதிரி இதாக இருக்கிறதா கேன்சலிங் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம அதை வாங்கி ஓன் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம வந்து எவ்வளவு மணி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ இதுதான் கேன்சலிங். ஸோ நீங்க வந்து நான் சொன்ன இந்த 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 எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஒரு ஃபார்முலாஸ் போட்டு கஷ்டப்பட தேவையில்லை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த பாராமீட்டர்ஸ் கரெக்டா அது பாராமீட்டர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை. கேன்சலிங்ன்றது வந்து ஒரு சிலது ஆல்ரெடி இதுக்கு ரெடிமேடா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து screener.inல பாத்தீங்கன்னா கேன்சலிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு query மூலமா போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க போனாவே இதுல வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்ட்டு நீங்க பார்க்க முடியும். இதுல எலிஜிபிள். நான் அன்னைக்கு நான் டெலிகிராம்ல போட்டிருந்தேன். நான் ஸ்கிரீனர்ல முக்கியமான 2 இது வந்து ஒன்று கேன்சலிங், பெட்ராஸ்டிக் 2. ஸோ இது நீங்க அதை ஃபீச்சர் செலக்ட் பண்ணாவே யூ கேன். நான் டைரக்டா இதை காமிக்க போல, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரியட்டுமேன்னு சொல்லிட்டு கேன்சலிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் ஸ்கிரீனர்ல. இது இல்லாமல் பாத்தீங்கன்னா யூ கேன், அது ஒவ்வொரு வெப்சைட்ல ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி, ஓகே. இது வந்து ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுலயும் வந்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க query எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு. பட் வந்து அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. லாரஸ் லேப் வாட்ச் லிஸ்ட் இருக்கு. அவங்க வந்து இயர் ஆன் இயர் ரெவன்யூ growth கொடுத்துருக்காங்க, குவார்டர்லி ரெவன்யூ growth கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து வால்யூம், இதுல மெயினா வால்யூமா பார்ப்பாங்க, வால்யூம் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. எஃப்ஐ ஹோல்டிங்கு, அப்புறம் ஆர்எஸ்ஐ, இந்த மாரி பேராமீட்டர்ஸ் பார்க்குறாங்க. பட் ஆனால் அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இல்லாட்டி நம்ம ஓன் நீங்கள் கூட உங்களோட ஃபார்முலா போடலாம். இங்கே இவங்க query கொடுத்துருக்காங்க கீழே, நீங்கள் மாற்றி கூட இங்கே. இப்போ நீங்கள் வந்து இதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ 13 வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 13 மாற்றிட்டு நீங்கள் அந்த query ரன் பண்ணலாம். ஓகே, ஸ்க்ரீனரில். ஓகேங்களா? அந்த கம்பெனி வரும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிற மாதிரி. ஆமாம், இது கேன்சலிமோட ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைஸ் டு நீங்கள் இஸ் லெஸ் தேன் 500 ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஆர்ஓசி வந்து இது இருக்கணும், இது அடிஷ்னல் ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆர்ஓசி, இபிஎஸ் இதெல்லாம். இதில் என்னென்னா ஸ்மால் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அது ஜெரோதா அக்கௌண்ட் இருக்கிறவங்க வந்து அதை பார்க்க முடியும். அதனால ஜெரோதா அக்கௌண்ட் இல்லை என்கிட்ட, அதனால என்னால் அது பார்க்க முடியல. அது லாகின், உங்ககிட்ட லாகின் இருந்துச்சுன்னா நீங்கள் அது பார்க்க முடியும். ஜெரோதா அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்களா யாராச்சும்? என்கிட்ட இருக்கு. ஓகே, ஆனா நீங்க எனக்கு என்னன்னா மொபைல்ல இருக்க. பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டேன். ஓகே ஓகே, நான் பின் போட்டே சரி. ஓபன் பண்ணிட்டேனா. ஜனனி இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் வந்திருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் நான். சரி, அவங்க ஜாயின் பண்ணல. இல்ல நெக்ஸ்ட் டைம் கூட நான் ஆக்சுவலா ரீசெட் பண்ணனும். ஏன்னா எங்க அண்ணனோடதுன்னு சொல்லியிருக்கேனா, அது 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவன் ஓபன் பண்ணது.
நான் பின் ஓகே வச்சு ஓகே மட்டுமே ஓபன் பண்ணி பழகிட்டேன். ஓகே ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு நிஃப்டி மல்டி கேப்புக்கோ கேன்ஸ்லிம்க்கோ உள்ள டிஃபரன்சஸ் இதை விட இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு கம்பேரிசன் பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ. வைஸ். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவங்களும் அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. பட் இதோட ஸ்டாக்ஸ் என்னால் பார்க்க முடியல. ஸோ பாருங்க. பட் வந்து இது 2 ஸ்டாக் இதுல பார்த்தீங்கன்னா இப்போ இதுவோ பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் ஸ்க்ரீனருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ அது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணி இது எந்த அளவுக்கு போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? பட் நான் இங்கே RSI 70க்கு மேலே கொடுத்தது நான். பட் இங்கே 58.9 தான் எடுத்திருக்காங்க. நோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நானும் இது புதுசாக சரி லேர்ன் பண்ணணும்னு நினச்சி லேர்ன் பண்ணேன். சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்னு தான் ஷேர் பண்ணேன். சரி ஓப்பன் ஆகல. இது வந்து இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ஸாக கொடுத்துருக்காங்க ட்ரெண்ட் லைனில். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. ஸ்டாக்ஸ் இது இட்ஸ் ஒன்லி ஃபார் த அக்ரெசிவ் இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர் இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆல்சோ ஃபார் த புல் மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே. ஸ்டாக் நம்ம சூஸ் பண்றது பீரியாடிக்கலி அது வந்து அந்த சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். எல்லா டைமும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த ஸ்டாக்ஸ் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது தானே? ஆமா ஒத்து வர முடியாது. ஆமா இப்போ ஏதாவது அப்படிதானே? ஓகே. ஆமா. எனக்கு ஒரு டவுட். இது ஒரு சில ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங் ஸ்டாக்ஸ் அப்படிலாம் நம்மளால செக்ரிகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? அப்படிதான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நாங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ். ஓகே ஓகே. ரெண்டும் ஷார்ட் டேர்ம்னா இப்போ நம்ம 3 to 4 months அப்படி சொல்றீங்களா? இல்ல வந்து ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் மாதிரி அது வந்து பெர் டே ட்ரேட்னா இன்ட்ரா ட்ரேட்னா 1 டேல தானே, அதுவே ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ்ங்கற மாதிரி சொல்றீங்களா? அதான் அதான் எப்படி பண்றோம்னா இன்ட்ரா டே நாங்க பண்றது இல்ல. ஆனா இன்ட்ரா டே மாதிரியே நாங்க வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் பண்றோம். ஓகேங்களா? இன்ட்ரா டே வந்து கம்பல்சரி க்ளோஷர். ஆமா பண்றது. இன்ட்ரா டே வந்து கம்பல்சரி க்ளோஷர். பட் ஆனா நாங்க என்ன பண்றோம், ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஏறும் அப்படின்னு சொல்றவங்க வாங்கிடுறோம். அது சப்போஸ் இன்னைக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷனால அது இன்னைக்கு ஏறாம போயிடுச்சுன்னா அது நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு வித்தின் அ வீக் அது மேல வரும்போது வித்துடுறோம். ஸோ நமக்கு ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். அது இல்லாம டைரக்டான ஸ்டாக்ஸ் வாங்குறது கிடையாது. அது ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்காவும் இருக்கணும். அது சேம் டைம் அது குவாலிட்டி ஸ்டாக்ஸாவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதானி வாங்கினோன்னே 2 லோ போயிடுச்சு. 660 வாங்கினோம். 2 வாட்டி லோவர் சர்க்யூட் ஆச்சு. வாங்கின உடனே 619 ஆச்சு. அதுக்கப்புறம் 548 ஆயிடுச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த 2 நாள் பாத்தீங்கன்னா அகைன் 619 வந்துச்சு. அப்புறம் 656 646 வந்துச்சு. ஸோ அது வந்து அப்ப நம்ம கால்குலேஷன் தப்பா இருந்தாலும் we can able to adjust the short term. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரா டே போறது இல்ல. ஆமா ரிஸ்கியா இருக்கிறதுனால. அதாவது ஒரு ரிஸ்க் டவுன் சைடு ரிஸ்க் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது இவ்வளவுதான் ஒரு 15-20%. அதுக்கும் கீழே போச்சு அப்படின்னா அது உள்ள இருக்க கூடாது, வெளியே வந்துடும். இப்ப மீட்டிங் எண்ட் ஆகுது. அடுத்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஷூர். ஹலோ லோகேஷ், இப்போ 3:40 தானே ஆகுது. அந்த மீட்டிங் இப்பமே கனெக்ட் ஆயிருமா? 3:45 கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து ஹோஸ்ட் ஜாயின் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணல. ஸோ யூ கேன். ஓகே ஓகே அப்பா ஓகே.